சென்னை மெரினா கடலில் குளிக்கச் சென்று காணாமல் போவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. கடலூரைச் சேர்ந்த மாணவர் சிவகணபதி நேற்று மெரினா கடலில் குளிக்கச் சென்று மாயமானார். இதைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் தேடுதல் வேட்டை நடத்தியும் மாணவரின் சடலம் மீட்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தைச் சேர்ந்தவர் சிவகணபதி. இவர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சென்னையில் கீழ்ப்பாக்கம் கார்டனில் உள்ள தனியார் பள்ளியில் கல்வி கண்காட்சி நடைபெற்றது. இந்த கல்வி கண்காட்சியை பார்வையிடுவதற்காக பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வருகிறார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பள்ளி கண்காட்சியை பார்வையிட்ட பிறகு சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகளை சுற்றி பார்த்தனர். இறுதியாக மெரினா கடற்கரை பகுதிக்கு வருகிறார்கள். நேற்று மாலை 5:30 மணிக்கு வருகிறார்கள். இதில் 5 மாணவர்கள் கடலில் இறங்கி குளித்துள்ளார்கள். அப்பொழுது 4 மாணவர்களை கடல் அலை இழுத்து சென்றுள்ளது. அதில் ஒரு மாணவன் மட்டும் உள்ளே சென்றுள்ளான். மற்ற 3 பேரையும் அங்கு இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் கடலோர காவல்படையினரும் அவர்களை பாதுகாப்பாக மீட்டனர். மீதம் இருக்கக்கூடிய சிவகணபதி தற்பொழுது காணவில்லை. அவரை தேடும் பணியில் சென்னை மாநகர காவல்துறையினர், மீனவர்கள் மற்றும் கடலோர காவல்படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக காசிமேடு மீன்பிடி துறைமுகம் முதல் பட்டினப்பாக்கம் வரை ஹெலிகாப்டர் மூலமாக தேடப்பட்டது. ஆனால் தேடும் பணியில் எந்த முன்னேற்றம் இல்லை. அவரது உடல் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. ஆகையால் அவர் உயிருடன் இருப்பாரா என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் ராமச்சந்திரன்.